சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடர்புடைய பல விஷயங்களை கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றிய நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்வில் இலக்குகளை அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கிய வழியை பின்பற்றி வருகின்றனர். அவ்வாறு கூறும் வழிகளில் மனிதர்கள் வளமான எதிர்காலத்திற்கு 4 பேருடன் எப்போதும் சண்டையிடக்கூடாது என்று சாணக்கியர் அறிவுறுத்துகிறார். அந்த 4 பேர் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். குடும்ப உறுப்பினர்கள். சாணக்கியர் அவரது சாணக்கிய நீதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். அதற்கான காரணமாக நீங்கள் கெட்ட நேரங்களை எதிர்கொள்ளும் போது அல்லது ஏதாவது உதவி தேவைப்படும் போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். அதனுடன் தனக்கு பிடித்தவர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவரால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது எனவும் சாணக்கியர் கூறுகிறார். முட்டாள்கள். ஒருவர் புத்திசாலித்தனம் இல்லாதவராக இருந்தால் அல்லது அவர் மற்றவரைப் போல முதிர்ச்சியற்றவராக இருந்தால் அத்தகைய நபருடனும் ஒருபோதும் சண்டையிட வேண்டாம் என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடன் வாக்குவாதம் செய்வது அல்லது சண்டை போடுவது உங்கள் நேரத்தை வீணடிக்கும் செயலாகும் எனவும் அவர் அறிவுரை கூறுகிறார். அதனோடு ஒரு முட்டாள் ஒருவர் யாருடைய பேச்சையும் கேட்காமல் எப்போதும் அவரது எண்ணத்தை மட்டுமே சொல்வதோடு அதை மட்டுமே செய்வார். எனவே அத்தகையவர்களிடமிருந்து நீங்கள் எப்போதும் தூரத்தை வைத்திருக்க வேண்டும் எனவும் அப்படிப்பட்டவர்களுடன் சண்டை போடுவதை விட அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது அதை செய்வது நல்லது என்கிறார் சாணக்கியர். நண்பர்கள். ஒருவரது வாழ்வில் அனைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்பவர் நண்பர் மட்டுமே என காலகாலமாக சொல்லப்பட்டு வருகிறது. உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் நன்கு தெரிந்தவர் உங்களுடைய நண்பரே. அத்தகைய சூழலில் உங்கள் நண்பருடன் நீங்கள் சண்டையிட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் நண்பருடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் என சாணக்கியர் கூறுகிறார். ஒரு நண்பரை பற்றி நீங்கள் அதிருப்தி அடைந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய ஒரு நண்பரை இழப்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு உற்ற துணையை இழப்பது போன்றது என சாணக்கியர் கூறுகிறார். குரு. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் குருவின் பங்கு மிக மிக முக்கியமானது. ஒருவரை இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்வது போல நம் மனதில் உள்ள அறியாமை என்னும் ஒளியை அகற்றி அறிவின் பக்கம் அழைத்து செல்பவர் குரு ஒருவரே. எப்போதும் சரியான வழிகாட்டுதலை கொடுத்து இலக்கை நோக்கி அழைத்து செல்வது குருதான். குரு இல்லாமல் ஒருவர் வாழ்வில் சரியான அறிவை பெறவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குருவிடம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்தால் அது உங்கள் எதிர்காலத்தை மோசமாக பாதிக்கும் என்கிறார் சாணக்கியர்.